என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி உன்னை தன் பிள்ளையாக நினைத்து உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன். அடிக்கடி உன் பின்னால் வருவதனால் என்னை நீ அலட்சியப்படுத்தாதே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்ல வரும் பொழுது அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது என்னை தள்ளிவிட்டு நீ சென்றாயானால் இனி நீயே அழைத்தாலும் ஒருபோதும் நான் உன்னை தேடி வர மாட்டேன். நீயே என்னை கூப்பிட்டாலும் ஒருபோதும் உன் முன்னால் வந்து நான் நிற்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது. உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வழிநடத்தும் நேரம் இது. நான் இருக்கும் இந்த காலநிலைகளில் எல்லாமும் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இது. உனக்காகத்தான் உன் அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன். நான் தாயாக நின்று உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். எவ்வளவுதான் உன்னை சுற்றி பிரச்சனைகள் வந்திருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வருவதை நான் அறிவேன். அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் உன் வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வருவதை நான் அறிவேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையை நீ மாற்ற நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியாக முன்னெடுத்து வருகிறாயல்லவா? அப்படி இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையான தேவைகளை எல்லாமும் உனக்கு சரியாக எடுத்து சொல்ல வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை நிம்மதியோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ உணர்கின்ற எல்லாமும் உன்னை தேடி வந்து இனி உனக்கு நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக உணர்த்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி முழுமையாக உனக்கு என்ன கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன விஷயங்களை உனக்கு தெரியப்படுத்த போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நிலையையும் நாம் ஒன்றாக கடந்து வர வேண்டும். அத்தனை சோதனைகளையும் நாம் ஒன்றாக எதிர்கொண்டு விட வேண்டும் என்பதனை என் பிள்ளை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகும். எந்த இடத்திலும் நாம் மனமுடைந்து நிற்காமல், எந்த இடத்திலும் நாம் கலங்கி விடாமல், நம்மை சூழ்ந்து நிற்கும் விஷயங்களில் இந்த வாழ்க்கையை நமதாக்க நாம் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. வராகி உனக்காக வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதொரு மனத்தெளிவை கொடுக்கும். அழுத்தமான சூழ்நிலையில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும். எந்த விஷயம் உன் மனதில் நின்று உன்னை அதிகமாக நொறுக்குகிறதோ, எந்த விஷயம் உன் மனதில் நின்று அதிகமாக உன்னை சோதிக்கிறதோ, அந்த விஷயங்களை எல்லாமும் ஒன்றுமில்லாததாக நீ மாற்றிவிட வேண்டும் நேரம் இது. இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. எந்த காலத்திலும் நாம் எதையுமே நிச்சயமாக விட்டுவிட மாட்டோம் என்பது போலத்தான் இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்வோம் என்பதும் உண்மை. அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நாம் மீட்டெடுப்போம் என்பதும் உண்மை. இனி எதுவானாலும் சரி, உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கை அழகாக மாறுவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த வராகி நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும்
நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளது போல எல்லாமும் நடந்துவிட்டு போகட்டும் என்றுதான் என் பிள்ளை நினைக்கிறாய். நல்லது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்றுதான் என் பிள்ளை நீ யோசிக்கிறாய். உண்மைகளையும் நன்மைகளையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு நன்மதிப்பை தான் தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை விஷயங்களும் உன்னை அடுத்த நிலையில் என்னவென்று நிறுத்தும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. எவ்வளவுதான் நமக்கு இந்த வாழ்க்கை பாடங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்திருந்தாலுமே சில விஷயங்களை எல்லாமும் நாம் என்னவென்று செவி கொடுத்து கேட்கும் பொழுது அதை நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடிவதில்லை. சட்டென்று ஒரு முடிவுக்கு நம்மால் வந்துவிட முடிவதில்லை. அத்தனையையும் நாம் எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டோமானால் அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை நாம் கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்று நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மனதில் பல ஆசைகள் தோன்றலாம். மனதில் பல விஷயங்கள் நமக்குள் தோன்றலாம். ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிவிடலாம். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுது சரியாக உணர்கிறாயோ, உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை எப்பொழுது நீ சரியாக புரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உன்னை தேடி வந்து எல்லா விஷயங்களிலும் உனக்கு தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை பக்குவப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வாழ்க்கை பாடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை என்றால் என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நடப்பதிலிருந்து உனக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் இன்னமும் இருக்கிறதல்லவா? ஒவ்வொன்றாக நீ உணர்ந்து விட்டாய் எனும் பொழுதிலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனியும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் சரியானதொரு தெளிவை நீ பெறக்கூடிய நேரமும் உனக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உனக்கான வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறாய். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நீ உணரும் இந்த காலம் முழுக்க இனி எந்த நாளிலும் உன்னை நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு உருவாக்கி நிறுத்தும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு ஒரு நல்லதை சொல்லிவிட நான் எண்ணிய பிறகு ஒருபோதும் அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். ஒருபோதும் அதிலிருந்து நான் பின்தங்கிவிட மாட்டேன். சரியான நேரம் என்னவென்று பார்த்து அந்த நேரத்தில் அதனை உன் கைகளில் நான் ஒப்படைக்காமல் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் என் பிள்ளை உணர்ந்தது போல ஒவ்வொரு உண்மையிலும் உன்னை சூழ்ந்து வருவதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் எல்லாவற்றிலும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி, நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனிமேலும் உன்னை நான் சூழ்ந்து வருவேன். உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை எல்லாமும் நான் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொடுப்பேன். யாருமே இல்லை என்று ஒருபோதும் என் பிள்ளை சொல்லி நீ புலம்பிவிடக்கூடாது. நமக்கு எதுவும் நடக்கவில்லையே, நம்மை தேடி யாருமே எந்த ஒரு ஆறுதலையும் கொடுக்கவில்லையே என்று எல்லாமும் சொல்லி நீ ஒருபோதும் கலங்காதே. எந்த நிலையானாலும் உனக்காக நான் வருவேன் என்பதனை புரிந்து கொள்.
எந்த நிலையானாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். வரக்கூடிய அடுத்த கட்ட நேரத்தில் நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயத்திலும் நிச்சயமாக உனக்கு புரிந்திட முடியாத பல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்க்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் தெரிந்து கொள்ள முடியாத பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே ஒரு எண்ணம் வேண்டும், எதிலுமே ஒரு தெளிவு வேண்டும், எதிலுமே நமக்குள் ஒரு சரியான புரிதல் வேண்டும். எந்த இடத்திலும் நாம் எதையுமே மனதிற்குள் சரியாக எண்ணி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை சுற்றி நடப்பதும் நம்மை தேடி வருவதும் நமக்கு சரிதானா என்ற ஒரு புரிதல் உனக்குள் வரும். நாம் விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு உண்மையில் தேவைதானா என்ற ஒரு தெளிவு நமக்குள் கிடைக்கும். இதுபோல ஒவ்வொரு நிலைகளையும் தெரிந்து புரிந்தும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நாம் நம்மை உணர்ந்தும் எல்லாமும் நமக்கு சரிதான் என்பதனை தெரிந்தும் நாம் அத்தனையையும் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் வந்து விடுவதை நீ புரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை மாறுவதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. வராகி சொல்லித் தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்று எண்ணினால் மட்டும் போதாது. உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கென இருக்கும் இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதும் காத்து நிற்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கென வருகின்ற இந்த வராகி எந்த நாளிலும் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை உனக்கு தருவாள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு இனிமேலும் நல்ல தெளிவோடு நல்ல அதிசயங்களோடு ஒவ்வொன்றும் நடக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் என் பிள்ளையின் மனதில் தோன்றும் விஷயங்கள் அத்தனையும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருப்பதே உனக்கு போதும், நான் வருவதே உனக்கு போதும். இனி என்ன நடந்தாலும் நான் உன்னை எப்பொழுதும் போல ஆனந்தமாக உருவாக்குவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? ஆனந்தமாக உன்னை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? இனி எதுவென்றாலும் நான் உன்னை அன்போடு அரவணைப்போடு உருவாக்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உன்னை தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. சரியான புரிதலில் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் உன்னுடைய விருப்பங்களை நான் நிச்சயமாக இனி சரி செய்து கொடுக்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒருபோதும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னை நான் தேடி வருவது போல, உன்னை நான் சூழ்ந்து நிற்பது போல உனக்குள்ளேயே நின்று நான் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக நான் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் என் பிள்ளை விரும்புகின்ற விஷயங்களுக்கு நான் சரியான பதிலை கொடுக்கும் பொழுது இதையெல்லாமும் நீ தொலைத்து விடாமல் இருந்து விட்டாலே போதும். இதையெல்லாமும் புரிந்து கொண்டு நீ வாழ பழகி விட்டாலே அது போதும். வாழ்க்கை தருகின்ற சில புரிதல்கள் இப்படியே இருந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை தருகின்ற சில உண்மைகளை நீ இப்படியே விட்டுவிடக்கூடாது. அடுத்தது என்ன நடக்கப் போகிறதோ என்ற பதற்றம் இல்லாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக
புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எப்பொழுதும் போல இந்த தாய்க்கு தன் பிள்ளைக்கு ஒன்று என்றால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தன் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை ஒருபோதும் என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் உனக்கு இனிமேலும் என்ன கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதை பெற நீ விரும்புகிறாயோ அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தேடுகிறோம் என்பது எல்லாமும் இனி உனக்குரிய மனநிலையில் சரியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி தேடி இனிமேலும் நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள். அம்மா கொடுப்பதில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தேடி தேடி சரியாக பெற்றுக்கொள். எந்த இடத்திலும் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஆச்சரியங்களை நீ ஒருபோதும் தொலைக்காதே. எல்லாவற்றிற்குமான சந்தோஷங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. எல்லாவற்றிற்குமான ஒரு மாறுதல்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. இனிமேலும் என் பிள்ளை எதையுமே இழக்காமல், எதையுமே நீ விட்டு விடாமல் உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லா விஷயங்களுக்கும் சரியாக நீ பொறுப்பெடுத்து முன் வரும் பொழுது உன்னை தேடி வரும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் உன்னிடமிருந்தே நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உன்னிடத்திலிருந்தே உனக்கான ஒரு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு இதுவரையிலும் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறதோ அதை எல்லாமும் மீண்டும் உனக்கே என்று மீட்டு கொடுக்க வரும் என்பதனை புரிந்து கொள். உனக்கே என்று ஒவ்வொன்றையும் சொல்லிவிட வரும் என்பதனை நீ தெரிந்து கொள். அடுத்தது நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, அடுத்த நிலைகளை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் மாறிவிடக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. சரியாக இந்த மாற்றத்தை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. நிலை தடுமாறி மனமுதறி எதையுமே நீ எண்ணி பதறக்கூடாது. நடப்பதிலிருந்து நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பதிலிருந்து எல்லா விஷயங்களையும் நீ கட்டாயமாக உணர்ந்து விடத்தான் வேண்டும். எப்பொழுதுமே நாம் என்னவாக நம்மை நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் எந்த விஷயங்களை கொடுக்கிறோம் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு நீ நடக்க வேண்டும். உன்னை தேடி வரும் உண்மைகள் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்துவதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிர்பார்த்து நின்று நீ எதையுமே உணரும் இது போன்ற நேரங்களில் நீ நிச்சயமான ஒன்றை நிறைவாக பெறுவாய் என்பதில் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். உனக்குள்ளேயேதான் நான் எப்பொழுதும் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்குள்ளேயேதான் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொண்ட நேரம் இனி உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எந்த காலத்திலும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த காலமும் இனி உனக்கு எல்லா நிலைகளையும் நன்மதிப்போடு சொல்லிவிட காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்.
சொல்லிவிடத்தானே நானும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். அது போதும். எதிலும் என் பிள்ளை இனி வருந்தப்பட மாட்டாய். எதிலும் என் பிள்ளை இனி கலங்கிவிட மாட்டாய். நான் இருப்பதில் உனக்கு நிச்சயமான நன்மைகளும் நிறைவான வெற்றிகளும் எப்பொழுதுமே கிடைக்கும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.